ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளன் ஆனபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் இயேசு போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் மகிழ்ச்சியோடு இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். இயேசு எப்படிப்பட்டவர் அதை பார்க்க அவனுக்கு ரொம்ப ஆசை. எல்லாரும் சொல்கிறாங்களே, இயேசு அற்புதம் செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார், இது மாதிரி அதிசயங்கள் நடக்கிறது அப்படி சொல்கிறாங்களே, அந்த இயேசுவை நான் பார்க்கணும், நானே பார்க்கணும், நான் கேள்விப்படுறேன், அவரை நான் பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறியணும். ஏசாயா 9:6 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரிக்கும் போது அவருக்கு என்ன பெயரெல்லாம் கொடுக்கப்படும் என்று, இது இயேசு பிறக்கிறதற்கு 600 வருஷத்துக்கு முன்னாலே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், இயேசு என்கிற குழந்தையாக பிறக்கிறார். அவருடைய பெயர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருக்கு எத்தனை பேர் பார்த்தீங்களா? இதில் இல்லாத இன்னும் நிறைய பேர் இருக்குது. இயேசு, இம்மானுவேல், அவர் முதலும் முடிவுமானவர், அல்பா உமேகாவானவர், பல பெயர் இருக்குது. ஒவ்வொரு பெயரையும் தியானிச்சாலே அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிய முடியும். இன்றைக்கி ஒரு காரியம் என்னென்னா, நித்திய பிதா அப்படின்னா எவர் லாஸ்டிங் ஃபாதர், எந்தெந்தைக்கும் நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து, எந்தெந்தைக்கும் எவர் லாஸ்டிங் ஃபாதர், எந்தெந்தைக்கும் நமக்கு நித்திய தகப்பனாக இருக்கக்கூடியவர் என்று வேதத்தில் ஆண்டவருக்கு அழகான பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. சிலர் இயேசு அப்பான்னு கூப்பிடலாமா? கூப்பிடலாம், பைபிள் இருக்கிறதே. அவர் நித்திய பிதா, தகப்பன் என்று சொல்லி அப்பானி உரிமையோடு கூப்பிடலாம். ஏனென்றால் யோவான் 1:12 இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தருகிறார். அப்படின்னு அவர் தகப்பன், நம்முடைய பிள்ளைகள். இதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, எப்படிப்பட்ட தகப்பன்? தகப்பன்னா எப்படிப்பட்ட தகப்பன் அவர்? உலகத்தில் தகப்பன்மார்கள் எல்லாருமே தாய் தகப்பன் இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது. அப்போ நம்முடைய தகப்பனுடைய அன்பை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு ஒரு தகப்பனை போல உள்ள அன்பு. அவர் எப்படிப்பட்டவர்? அந்த அன்பு உபாகமம் 1:31 அவரை குறித்து இன்னொரு காரியம் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. சுமக்கிற தகப்பன், நம்மை சுமக்கிற ஒரு தகப்பன். எவ்வளோ அருமையாக இருக்கல. அவரை பற்றி சொல்லப்பட்டதை நீங்கள் வேதத்தில் தான் அவரை குறித்து சரியாக அறிய முடியும். நம்ம உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா இதை வாசிக்கணும். இதில் தான் இருக்குது, இதில் தான் அவரை பற்றி முழுமையாக சொல்லப்பட்டு இருக்கிறாரு. அதனால் அவருடைய பாருங்களேன், ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல. நம்ம ஊர்களில் கிராமங்களில் திருவிழாலாம் நடந்த பெரும் கூட்டம் வந்துடும்ல. அப்போ கூட்டத்தில் சின்ன பிள்ளைகளை தகப்பன் கையில் பிடிச்சிட்டு போவார். போனால் கூட்டத்தில் ஒன்று தெரியாது பிள்ளைகளுக்கு, அப்படியே எட்டி எட்டி தகப்பன் முகத்தை பார்க்கும், தெரியாது. கூட்ட நெரிசலில் திடீர்னு நெரிப்பாங்க, பிள்ளையினுடைய காலில் மிதிச்சிருவாங்க, பிள்ளை கஷ்டப்படும். அப்போ பிள்ளைக்கு பாதிப்பு வருது. அதால் எல்லா திருவிழாவும் பார்க்க முடியல. உடனே தகப்பன் என்ன செய்வான், அந்த குழந்தையை தூக்கி தோளில் வைத்து கொள்வாங்க. பார்த்துருக்கீங்களா? தோள் மேலே வச்சு கொள்வாங்க. தாய் சுமக்கிறதுக்கும் தகப்பன் சுமக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. தாய் கையில் ஏந்துவாங்க, இடுப்பில் வைத்து சுமப்பாங்க. அது தாய் சுமக்கிற ஒரு சுமை. குழந்தை சுமக்கும்போது முதல்ல கைகளில் ஏந்துவாங்க, அப்புறம் இடுப்பில் வைத்து சுமப்பாங்க. இப்போ நிறையா வெளிநாடு மாடர்ன் ஒரு தொட்டில் மாதிரி முன்னாலே தொங்க விட்டு பிள்ளையை வைத்து கொண்டு சுமக்கிறாங்க. அது மாதிரி விதவிதமாக உண்டு ஒவ்வொரு பகுதியில். ஆனால் பெரும்பாலும் கிராமத்தில் குழந்தைய தோள் மேலே வச்சு சுமக்கிறது தகப்பன். தகப்பன் தோளில் தூக்கி வச்சுட்டா அந்த குழந்தை பாருங்கள் கம்பீரமாக இருக்கும். தகப்பனுடைய தோள் மேலே உட்காந்து எப்படி இருக்கும் குழந்தை, யோசித்து பாருங்கள். எல்லாத்தையும் பார்க்க முடியுதுப்பா, நான் நல்லா பார்க்குறேன்னு சொல்லும். இப்போ எந்த ஆபத்தும் இல்லை, யாருடைய காலு மிதிப்படாது, நெருக்கம் வராது, பாதுகாப்பாக இருக்கும் தகப்பனுடைய தோளில். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மை சுமக்கிறாராம். உலகத்தில் எத்தனையோ பாடுகள், பிரச்சனை, நெருக்கங்கள், அது நம்மை சேதப்படுத்தாதபடி, கஷ்டப்படுத்தி விடாதபடி நம்மை சுமக்கிற ஒரு தகப்பன், தோள் மேலே வைத்து சுமக்கிறவர்.
நான் நினச்சேன் நம்ம ஊரில் கிராமத்தில் தான் தகப்பன்மார் இப்படி பிள்ளையை தோளில் வச்சு சுமப்பாங்க. என்னை நான் அமெரிக்கா தேசம் போயிருந்தேன்னா, அப்போவே 25 வருஷத்துக்கு முன்னால் நான் முதல் முறை போயிருக்கும்போதே நியூயார்க்கில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நாங்கள் நடந்து போகும்போது பார்த்தேன், நெருக்கம், நிறைய கூட்டம். அதில் சில தகப்பன்மார்கள், இந்தியர்கள் இல்லை, வெள்ளைக்காரங்க, சில தகப்பன்மார் பிள்ளையை தோளில் வச்சு சுமந்து கொண்டு போகிறத நான் பார்த்து எனக்கு ஆச்சரியம். நம்ம ஒரு கிராமத்தில் தகப்பன்மார், அப்போ உலகத்தில் எங்கே போனாலும் தகப்பனுடைய பாசம் அப்படி தான். குழந்தை தூக்கி தோளில் வைத்து கொண்டு அவங்க போகிறாங்க. அந்த அவ்வளோ கூட்ட நெரிசலில் பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று. அதான் தகப்பனுடைய அன்பு. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு நல்ல தகப்பன், நம்மை தோளில் வைத்து சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர். பிரியமானவர்களே, ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டை தோள் மேலே சுமந்துக்கிட்டு போனானா. அது கால் ஒடிஞ்சிருக்குது, காலில் கட்டு போட்டு, பெரிய சுமக்கூடம், பெரிய ஆடு, குட்டியில் அது தோளில் வச்சு சுமந்துட்டு போகிறான். அது நிறைய ஆடுகளை ஓட்டி கொண்டு போகிறான். அப்போ ஒருத்தர் கேட்டார், போய்ட்டு மேய்ப்பனை பார்த்து, என்னப்பா இவ்வளோ பெரிய ஆட்டை தோளில் சுமக்கிறியே, உனக்கு வலிக்காதா அப்படின்னு கேட்டால், பெரிய ஆடாக இருக்குதுன்னு, கால் ஒடிஞ்சிட்டியா, அதனால் அதால் நடக்க முடியாது, தோளில் தூக்கி சுமக்கிற. நீ எப்படிப்பா உடைஞ்சிது அப்படின்னு கேட்டா, நான் தான் உடைச்சேன் அப்படின்னு சொன்னானா. நீ தான் உடைச்சியா? ஆட்டு காலை உடைச்சிட தூக்கி சுமக்கிறியான்னா, இது கொஞ்சம் கீழ்ப்படியாமல் நடந்துச்சு, அங்கங்கே ஓடும், மந்தையோடு சேர்ந்து போகாது, பச்சை அங்கேருந்து அடுத்த ஆள் தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிரும். இது மாதிரி அது ஆபத்து, மிருகங்களால் ஆபத்து. இது அங்கங்கே விலகி ஓடுது, மந்தைக்குள்ளே நிற்க மாட்டேன்னு கோரில் அடி கொடுத்தனா எலும்பு உடஞ்சிட்டு. நொண்ட ஆரம்பித்தோன்னே எனக்கு ரொம்ப பரிதாபம் ஆயிட்டு. நானே காயத்தை கட்டினேன், மருந்து போட்டிருக்கிறேன், இப்போ அதால் சரியாக நடக்க முடியாதா, தோளில் சுமக்கிறேன். இதுதான் தகப்பனுடைய அன்பு. நம்முடைய அப்பா இயேசு அப்படி தான். நம்ம கீழ்ப்படியலை, தப்பு பண்ணுறோம், விலகி போகிறோன்னு அடி கொடுத்து சரிப்படுத்துவார். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன்னு பைபிளில் இருக்குது. எவ்வளோ அற்புதமான தேவன் பார்த்தீங்களா? ஏமாற்றுகிற ஆண்டவர் இல்லை. உனக்கு அது வேணுமா, இது வேணுமா, அது நடக்கணும், இங்கே வா, அங்கே வா, இந்த காசு கொடு, அந்த காசு கொடு, இதை செஞ்சிரு, அதை செஞ்சிரு, பரிகாரம் செஞ்சிரு, இப்படிலாம் சொல்லி ஏமாற்றுகிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. தப்பு பண்ண அடி கொடுத்து சரிப்படுத்துவார், காயப்பட்ட அவரே நம்மளை தூக்கி சுமப்பார். எவ்வளோ நல்ல தகப்பன் பார்த்தீங்களா? அவரை சொந்தமாக்கி கொண்டா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன நடந்தாலும் அதை நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார், மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு அற்புதமான தகப்பன். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? உங்களுக்கு தகப்பனாக இருப்பார். அவர் நல்ல தகப்பன். அவர் தகப்பனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டா, அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்கன்னா, அவர் அப்பானி உரிமையோடு நீங்கள் கூப்பிட முடியும். அதற்கு இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் போதும். அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம். அப்போது உங்கள் குழந்தை பாருங்கள், உங்கள்கிட்ட கேட்கும்போது, சின்ன குழந்தை 5 வயசு பிள்ளை அப்பாப்பா எனக்கு ஏதாவது தர்மம் போடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, தயவு செய்து அப்படி கேட்குமா, அப்பா எனக்கு வாங்கிட்டு வாப்பா, இதை எனக்கு செய்யப்பா, உரிமையாக கேட்கும் பார்த்தீங்களா? அதுதான் உரிமை. நம்ம அப்பாவை அவருடைய பிள்ளையாக மாறிட்டோன்னா உரிமையாக கேட்கலாம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளை தானே, எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் மறுப்பாரா? மறுக்கவே முடியாது. என் பிள்ளை, என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட என் பிள்ளை, எனக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற என்னுடைய மகன், என்னுடைய மகள் கேட்கிறான்னு உடனே ஆண்டவர் செய்வார். உரிமையாக நீங்கள் கேட்கலாம். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கும் உள்ள அற்புதமான உறவு. அதை கொடுக்கத்தான் அவர் மனிதனாய் உலகத்தில் வந்தார். சரி, கடைசியாக இன்னொரு வசனம் பாருங்கள். மத்தேயு 7:11 இயேசு சொல்லுகிறார், பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, உங்கள் தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அடுத்து பாருங்க, அவர் நன்மையானவைகளை தருகிற ஒரு தகப்பன், நம்ம மேல இரக்கமுள்ள ஒரு தகப்பன், நம்மளை சிட்சித்து நடத்துகிற தகப்பன், நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பன், நமக்கு நன்மையானவைகளை தருகிற தகப்பனா. ஆண்டவரே சொல்றார் பாருங்களேன், உனக்கு நன்மையானவைகளை தருகிற ஒரு நல்ல தகப்பன் அவர். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன நன்மை கேட்டாலும் அவர் செய்வார். குழந்தை செல்வம் தருவார், சுகம், விடுதலை, வேலை, கடன் பிரச்சனை மாறணும். என்ன நன்மை அன்றைக்கி உங்களுக்கு வேணும்? அப்பா, நான் உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன், எனக்கு இந்த நன்மை வேணும், எங்கள் குடும்பத்தில் இந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளைங்க தானே, எங்களுக்கு செய்யுங்க. உரிமையாக கேட்டு பாருங்கள். நன்மையானவைகளை தருகிற ஒரு தேவன். அவர் கொடுக்குற நன்மையில் பெரிய நன்மை என்ன தெரியுமா?
லூக்கா 11:13 இதே காரியத்தில் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் கொடுக்கிற பெரிய நன்மை என்ன தெரியுமா? பெரிய கிஃப்ட் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை தாங்க, என் மேலே அந்த ஆவியானவர் இருந்தே நான் நடத்தணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர். அவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணும்போது இயேசு எப்போது நம்மோடு இருப்பதை உணர முடியும். அவர் அழகாய் நம்ம நடத்துவார். அப்போ நீங்கள் கேட்டால் அந்த அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை தருவார். நன்மையான ஈவுகளை உங்களுக்கு தருவார். என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும்ப்பா, ஆண்டவர் செய்வார். என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும்ப்பா, ஆண்டவர் செய்வார். எங்களுக்கு சொந்த வீடுகளில் ஒரு வீடு வேணும்ப்பா, ஆண்டவர் தருவார். எங்களுக்கு குழந்தை இல்லை, இந்த நன்மையை தாங்க. எந்த நன்மையாக இருந்தாலும் இயேசுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், கட்டாயம் அதை உங்களுக்கு தருவார். இவ்வளோ நல்ல தகப்பன் பார்த்தீங்களா? இவ்வளோ அற்புதமான ஒரு தகப்பன், என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற நல்ல தகப்பன். அவர் உரிமையோடு அவரை அப்பான்னு கூப்பிட்டு நம்ம செபிக்க முடியும். பாருங்கள், இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறதற்காக தன்னை சிலுவையில் அவர் பலியாய் கொடுத்தார். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும். இந்த சாபம் இந்த உலகத்தில் இருக்குது, பாவத்தின் பாதிப்பு இருக்குது, அதெல்லாம் மாற்றி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணுமானா நான் அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். பரிகாரம் செய்தால் தான் மாற்ற முடியும். பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், வியாதிக்கு பரிகாரம், தோஷத்துக்கு பரிகாரம். இந்த பதெல்லாம் மாறினா தான் ஆசீர்வாதம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, அவரே மனிதனாய் வந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையில் சிந்தி தன்னை பரிகாரியாக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். என்ன அடிங்க, என் இரத்தத்தை சிந்துங்க, என்னை காயப்படுத்துங்க, நான் பரிகாரியாக என் பிள்ளைகளுக்காக மறித்து நான் உயிரோடு எழும்புகிறேன். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும், இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி அவரே சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். அது அவர் தான் பரிகாரி. பாவத்துக்கு பரிகாரம் இயேசு, சாபத்துக்கு பரிகாரம் இயேசு, தோஷத்துக்கு பரிகாரம் இயேசு, வியாதிக்கு பரிகாரம் இயேசு, எல்லாத்துக்குமே பரிகாரி அவர் தான். அதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமா? ஒன்றும் தேவையில்லை, விசுவாசித்தால் மட்டும் போதும். ஆண்டவர், என்னை நீ விசுவாசித்தா நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். ஆண்டவர் வந்து காணிக்கை பணம் அதை வச்சு செய்கிறவர் அல்ல. அது மாதிரி காரியத்தில் இயேசுவிடத்தில் காசு கொடுத்தெல்லாம், ஆண்டவரே ஒரு 1,00,000 ரூபா தந்துடுறேன், என்னை சுகமாக்கிறேங்க, ஆனால் கொஞ்சம் குடிப்பேன், எனக்கு அதை விட முடியாது, காணிக்க தர்றேன்ல, என்னை ஆசீர்வதிச்சிருங்கன்னா முடியாது. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பு. முதல்ல உன் வாழ்க்கை மாறணும், அப்போ தான் உனக்கு அற்புதம் செய்வேன். அதுதான் தகப்பனுடைய அன்பு. நீ மனம் திரும்பணும், உன் பாவத்தை உணரணும். ஜனங்களை ஏமாத்தினல்ல, மனம் திரும்பு. மற்றவங்க பணத்தை ஏமாற்றி எடுத்தல்ல, மனம் திரும்பு. நீ குடிச்சிட்டு வந்து மனைவி அடிச்சல்ல, மனம் திரும்பு. நீ பொய் சொல்லி மற்றவங்களை வஞ்சித்தல்ல, மனம் திரும்பு. நீ மக்களை ஏமாத்தினல்ல, மனம் திரும்பு. அதை உணர்ந்து மனம் திரும்பினா மட்டும்தான் இயேசுகிட்ட ஆசீர்வாதம் பெற முடியும். நீங்கள் 2 வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணு, தட்டு நிறைய காணி கொண்டு வந்துட்டா அவனுக்கு ஆசீர்வாதம், முதல் மரியாதை இது இயேசுகிட்ட கிடைக்காது. உண்மையாக மனம் திரும்பி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த பாவம் இனிமேல் எனக்கு வேண்டாம், இன்னும் நான் உண்மையாக நடக்கணும், உதவி செய்யுங்கன்னா மன்னிச்சு உதவி செய்வார். அதுதான் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இது நீங்கள் விடுதலை பெறுகிற நேரம். ஆவியானுடைய வல்லமை உங்களை தொட போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே என்னை நிரப்புங்க, உம்முடைய வல்லமை என்னை தொடட்டும். பாவத்திலிருந்து, விட முடியாத பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, தீர்க்க முடியாத வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, இந்த பிசாசு பில்லிசுனிய கட்டிலிருந்து ஒரு விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. ஆவியானவரை இறங்கும்போது கட்டுகள் அறுக்கப்பட்டுரும். அதுக்கு தான் நான் ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? அப்படியே நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க. அப்படியே வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், ஆவியானவர் என்னை தொடட்டும், எனக்கு விடுதலை வரட்டும்னு சொல்லுங்க. வாய் திறந்து கேளுங்க. இப்போ ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்னோட இணைந்து ஜெபிக்கிறாங்க, அவங்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீர். இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இவர்கள் மேலே இறங்கட்டும்.
இந்த மகன் மேல உம்முடைய அக்கினி இறங்கட்டும். இந்த மகள் மேல பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கட்டும். மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. அக்கினியினால் அவளை தொடுவீராக. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி விடுதலை வரட்டும். இப்பொழுது பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். பாவத்தினுடைய வல்லமைகள் தெரிபட்டு போகட்டும். ஒரு விடுதலை பரிசுத்தமுடைய வாழ்க்கையிலே வரட்டும். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும். நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது ஒரு விடுதலை வரட்டும். பயங்கள் மாறட்டும். டிப்ரெஷன்கள் மாறட்டும். மன அழுத்தங்கள் மாறட்டும். சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். மந்திர பில்லிசோனி வல்லமைகள் அழியட்டும். இப்பொழுது அக்கினி இறங்கட்டும். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். தொடுங்க ஆண்டவரே, அக்கினினாலே நிரப்பங்க ஆண்டவரே. இந்த மகனுக்கு விடுதலை கொடுங்க, மகளுக்கு விடுதலை கொடுங்க, இந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க. இதோ உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அக்கினி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அந்த அக்கினி தொடட்டும். பரிசுத்தாவின் வல்லமை தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஆவியின் வல்லமினால் விடுதலை, விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் கூட